வணக்கம் நண்பர்களே. ஜென்ஸு பேண்ட் தைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் டாட் போட்டுப்போம். டாட் வந்து ஒரு 4 இன்ச்சு போட்டுப்போம். ஒரு 1/2 இன்ச்சு பிடிப்போம். ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சா 1/2 இன்ச்சு ஆகும். 1/4 இன்ச்சு பிடிச்சிப்போம். ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி ஒரு 4 இன்ச்சு ஒரு டாட் போடுவோம். இப்போ பேக் பாக்கெட் வைக்க போகிறோம். பேக் பாக்கெட் வந்து ஒரு 20 இன்ச்சு லென்த் எடுத்துக்கங்க. அடி பீஸு பாக்கெட் பீஸ்க்கு இந்த டாட் பிடிச்சல அது வந்து சென்டராக வைங்க. அந்த பாக்கெட் பீஸ் கீழே அடி பீஸ் வச்சுருக்கோங்களா அது வந்து கரெக்டாக வைங்க. 20க்கு 9 இன்ச்சு வச்சுருக்கோம் அந்த பாக்கெட் பீஸு. இது வந்து மடிச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து கேன்வாஸ் வந்து மடித்து சென்டராக்கி அந்த டாட்டுக்கு நேராக வரணும். வச்சு ரஃப் அடிச்சுங்க. எஜ்ஜிலே போடுங்க. கேன்வாஸ் எஜ்ஜில் போட்டுருங்க. இங்கே வந்து அந்த கேன்வாஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அளவுக்கு வச்சுங்க. 1/2 இன்ச் கேன்வாஸு அந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க. அந்த 1/2 இன்ச் கரெக்டாக வச்சு ரஃப் அடித்து எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து கட் பண்ணுவாங்க. ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடியே நிறுத்துங்க. 1/2 இன்ச்சு முன்னாடி நிறுத்தலாம். 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு முன்னாடி நிறுத்துங்க. நிறுத்திட்டு கிராஸ் கட் பண்ணி கரெக்டாக வந்து அந்த வந்து கேன்வாஸ்க்கு தள்ளி போகக்கூடாது. நம்ம ரஃப் அடிச்சு அதுக்கு முன்னாடி நிறுத்தணும். அது நிறுத்தி கட் பண்ணிங்க. கரெக்டாக அந்த கிராஸ் வந்து 2 பக்கமும் கிராஸ் போட்டுங்க. கிராஸ் போட்டு அப்படியே திருப்பிக்கலாம். பாக்கெட் ஓப்பன் வந்து 5 இன்ச்சு வச்சுருக்கோம். திருப்பிட்டு அந்த எட்ஜி நல்லா வந்து டைட் பண்ணிங்க. டைட் பண்ணிட்டு ஒரு எட்ஜை வந்து தைங்க. திருப்பிட்டு அந்த கார்னர் கட் பண்ணோம் இல்லையா, அந்த கார்னர்லாம் நல்லா திருப்பிங்க. அந்த பக்கம் திருப்பிட்டு மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு எட்ஜி தையல் ஒன்று போட்டுப்போம் கீழ்ப்பக்கம். அப்புறம் வந்து அந்த கார்னர்லாம் கட் பண்ண பாருங்கள். 4 பக்கமும் வந்து கார்னர் கட் பண்ணியிருப்போம். அது கரெக்டாக திருப்பிங்க. மேல் பீஸ் வந்து திருப்பிங்க. திருப்பிட்டு கரெக்டாக எட்ஜை வச்சு அந்த குறுக்கு கட்டிங்க. அந்த இது பிடிச்சி கரெக்டாக குறுக்கு கட்டிங்க. ரெண்டு பக்கமும் கரெக்டாக குறுக்கு கட்டிங்க. டைட் பண்ணிங்க. இல்லை வந்து ஓப்பன் தெரியும், அதை பார்த்து கரெக்டாக வந்து குறுக்கு கட்டிங்க. இப்போ கீழே பீஸ் வந்து அந்த கேன்வாஸ் பீஸ் வந்து அதில் ஒரு தையல் போட்டுப்போம். இப்போ மேலே திருப்பிட்டு இப்போ பாக்கெட் அளவு வச்சுங்க. 6 வைங்க. அந்த ஓப்பன்லேருந்து 6 இன்ச்சு இருக்கணும். வச்சுட்டு கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிராஸாக எடுத்துகிட்டு வாங்க. கிராஸ் எடுத்து ஸ்ட்ரைட் ஆக்கிங்க. தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து கட் பண்ணிப்போம். பொறுமையாக பாருங்கள். நான் பேசுகிறத விட வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். திருப்பிப்போம். திருப்பிட்டு வந்து ஷேப் மடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு ஒரு நூல் வந்து அப்படியே தையல் போட்டுங்க சுற்றி அந்த பாக்கெட்டுக்கு. ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுங்க கரெக்டாக. இப்போ மேலே வந்து எட்ஜி தையல் போட்டுப்போம். அந்த கட் பண்ண இதில் மேலே பாக்கெட் மேலே வந்து ஒரு எட்ஜி தையல் ஒன்று போட்டுக்கலாம்.
இப்போ மேலே வந்து லெவலாக கரெக்டாக வச்சுக்கிட்டு மேலே ஒரு தையல் போட்டுருவோம். அந்த பாக்கெட் பேக் பாக்கெட் வந்து ஈஸியாக தைச்சிட்டோம். இப்போ வந்து பிரிண்ட் ரெடி பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு பட்டு பீஸ்லாம் ரெடி பண்ணிப்போம். பட்டு பீஸ் ஒரே மாதிரி எடுத்துட்டோம். அது வேறு எதனா ஒயிட் பீஸில் கொடுக்கலாம், இருந்தாலும் பேண்ட் பீஸில் எடுத்துகிட்டேன் நான். அப்படியே வந்து ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போடுங்க. ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்துங்க. கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் வந்து கட் பண்ணிப்போம். இப்போ வந்து ஜிப்பு பட்டு ரெடி பண்ணுறோம். அதை தைச்சி திருப்பிட்டு ஜிப்பு வச்சுக்குவோம். அந்த எண்டுலேருந்தே ஜிப்பு வைக்கணும். இப்போ வந்து இந்தாண்ட பீஸ் அட்டாச் பண்ணிப்போம். இதில் வந்து ஜிப்பு மேலே அட்டாச் பண்ணுவோம். மேலே ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுங்க. இந்தாண்ட வந்து ஜிப் பட்டி அதை எடுத்து அட்டாச் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு நல்லா மடிச்சுக்குங்க. அந்த கீழே லாக் இருப்போம், லாக்கிலேருந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. கீழே வந்து மேலே வந்து கரெக்டாக லெவலாக வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஒரு 3 தையல் போட்டுக்கலாம். இப்போ திருப்பிட்டு அந்த ஜிப்பு வந்து கரெக்டாக அந்த ரன்னர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு தையல் போட்டுப்போம். இப்போ மேலே திருப்பி 1 இன்ச் கரெக்டாக வச்சு கீழே வந்து இந்த பக்கம் இருக்கிற பீஸ் வந்து பரட்டிக்குங்க. பரட்டிட்டு மேலே கரெக்டாக 1 இன்ச் பிடிச்சிட்டு வருவோம். லாக் வந்து நல்லா ரஃப் அடித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ பாக்கெட் வச்சுப்போம். கிராஸ் பாக்கெட்டு கிராஸ் வச்சுட்டு நல்லா ஒரு பாயிண்ட் போட்டுட்டு மேலே ஒரு இந்த கிராஸ் பீஸை வந்து தையல் போட்டு தச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு 5 இன்ச் பீஸ் எடுத்துக்கணும். ஒரு 4 இன்ச்சு 3 இன்ச்சு இருந்தால் கூட போதும். இது கிராஸ் வர அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ 4 இன்ச்சு ஒரு 5 இன்ச்சு கிட்ட இருக்குது. அப்படியே தையல் போட்டுப்போம். கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு மேல் பாக்கெட்டு தான் வந்து கரெக்டாக பார்க்கணும். பாக்கெட் லென்த் வந்து 12, அகலம் வந்து 7 இன்ச்சு இருக்குது. 14 இன்ச்சு மொத்த லென்த்து இது அகலம். இறக்கம் வந்து 12 இன்ச்சு வச்சுருக்கோம். கீழே தைச்சிட்டு அப்படியே திருப்பி ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டுக்கலாம்.
பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ வந்து ஒரு 2 இன்ச்சு விட்டுக்குங்க. கிராஸ் வந்து 1.5 இன்ச்சு இருக்கணும். சைடு பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, மொத்தம் 2 இன்ச்சு. இப்போ இந்தாண்டு பாக்கெட் வச்சுப்போம். ½ இன்ச்சு வந்து நேச் போட்டுருங்க. கிராஸாக வச்சுக்கிறோம். கிராஸாக 2 இன்ச்சு வச்சு அப்படியே மடிச்சுக்கிறோம். இது வந்து 1.5 இன்ச்சு இருந்தால் போதும். 1.5 இன்ச்சு தான் மடிக்கணும். சைடு வைக்கல் தான் வந்து 2 இன்ச்சாக வைக்கணும். இது கிராஸ் வந்து 1.5 இன்ச்சு வச்சுருக்கோம். பொறுமையாக பாருங்கள், என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். பாக்கெட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து சைடு அட்டாச் பண்ணிக்கலாம். சைடு வந்து ½ இன்ச்சு விட போகிறோம். ½ இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம். அந்த ½ இன்ச்சை வந்து கரெக்டாக வந்து தையல் போட்டுப்போம். இப்போ வந்து சைடு அட்டாச் பண்ணிக்கலாம். சைடு வந்து ½ இன்ச்சு விட்ருப்போம். சைடு அட்டாச் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். எதுவுமே இழுக்காதீங்க. கரெக்டாக வந்து பிளாட்டாக வச்சு 2 பீஸுமே எதுவுமே சுருக்கம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் தச்சிட்ட பிறகு வந்து சுருக்கமாக தெரியும். அதுவும் எந்த பீஸுமே இழுக்காதீங்க. கரெக்டாக வச்சு பார்த்து அப்புறமா தைங்க. சைடு மட்டும் அட்டாச் பண்ண உள்ள. இப்போ ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். ஓவர்லாக் போட்டு வந்தாச்சு. இப்போ வந்து எட்ஜி தையல் ஒன்று போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு நல்லா பிளாட்டாக பண்ணிவிட்டு அந்த பாக்கெட்டுக்கு நல்லா கூறு கட்டிங்க. பாக்கெட்டுக்கு நல்லா கூறு கட்டு, நல்லா எட்ஜி நல்லா பிளாட்டாக வந்து கிரிக்கிங்க. முன்னாடியே விடும். நான் வந்து நல்லா தைச்சிட்டு வரேன். தைச்சிட்டு இன்னொரு பாயிண்ட் ஹெட் ஒன்று போட்டுக்கலாம். டபுள் தையல் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் சைடில். எட்ஜி தையல் வந்து கரெக்டாக போட்டுப்போம். பாயிண்ட் ஹெட் போட்டுக்கணும். இந்தாண்டி அதே போல் வந்து எட்ஜி தையல் போட்டுன்னு வந்து பாக்கெட் குறுக்கு கட்டிட்டு அப்புறமேட்டுக்கு வந்து பாயிண்ட் ஹெட் ஒன்று போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எட்ஜி தையல் ஒன்று போட்டுன்னு இருக்கோம். இந்த பாக்கெட்டை வந்து நல்லா குறுக்கு கட்டிங்க.
இப்போ வந்து மடித்து வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டு பக்கம் எடுத்துங்க. அடியில் இருக்கிறது வந்து பேக்கு, மேல் பக்கம் இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டு. கரெக்டாக வந்து ஒரு நூல் வந்து ஓரில் பக்கத்தில் கரெக்டாக வச்சுங்க. வச்சுக்கிட்டு 1/2 இன்ச்சு கரெக்டாக பிடிங்க. நல்லா வந்து ரஃப் அடிச்சுட்டு தைங்க. அப்புறமே மேலே வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து திருப்பி இன்னொரு தையல் போட்டுப்போம். 2 தையல் போடலாம். கீழே பாட்டம் வந்து 1/2 இன்ச்சு ஃபஸ்ட் மடித்து வச்சுப்போம். அப்புறமேட்டுக்கு வந்து 1 இன்ச்சு மடித்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாட்டமில் வந்து லெவலாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு மடித்து வச்சுங்க. கீழே 1/2 இன்ச்சு கரெக்டாக மடித்து வச்சுப்போம். இப்போ வந்து இடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொக்கிப்பட்டி பக்கம் வந்து எடுத்துப்போம். ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டுக்கலாம். போட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணிவிடுவோம். கரை பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணி வச்சு இப்போ வந்து கொக்கி வந்து கரெக்டாக பிளாட்டை மடிச்சிக்கங்க. இதை அந்த இடத்துல கட் பண்ணி வச்சுருப்போம். கொக்கி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கங்க. திருப்பிட்டு ஒரு தையல் ஒன்று போட்டுப்போம். அதை மடித்து அந்த கேன்வாஸ் எட்ஜில் வந்து தையல் போட்டுக்குங்க. கார்னர் கட் பண்ணிட்டு திருப்பிக்கலாம். இப்போ வந்து லூஃபுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து ஒரு 1.5 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கங்க. ரெண்டும் ஆப்போசிட் கரெக்டாக வைங்க. இந்த கொக்கிப்பட்டி மடித்து அதுலேருந்து வந்து மார்க் பண்ணிட்டு சென்டர் மார்க் பண்ணி எடுத்துக்கின்னு இந்தாண்ட ஒரு மார்க் பண்ணிவிடுவோம். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக வந்து புரியும் உங்களுக்கு. என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து டிக்கெட் பாக்கெட் வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணி எடுத்துருவோம் இடுப்புக்கு. இப்போ வந்து டிக்கெட் பாக்கெட் வச்சுப்போம். டிக்கெட் பாக்கெட் வந்து ஒரு 4 இன்ச்சு வைக்க போகிறோம்.
தச்சு நேச்சு போட்டு திருப்பிட்டு வந்து மேலே ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று போட்டுக்கிட்டு கீழே அப்படியே தச்சுன்னு வந்துடுவோம். மடிச்சுட்டு அப்படியே தைச்சிப்போம். இது வந்து 4 இன்ச்சு வச்சுருக்கோம். 5 இன்ச்சு இது டிக்கெட் பாக்கெட்டு 5 இன்ச்சு வச்சுருக்கோம். பெருசாக வேணும்னு கேட்டிருக்காங்க. சுற்றி ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இப்போ லூஃப் ரெடி பண்ணிப்போம். பைப்பிங் ஃபஸ்ட்டு வந்து மெலிசாக வந்து பைப் ஓட்டிங்க. ஒரு 1 இன்ச்சு கட் பண்ணிப்போம். இப்போ 3/4 இன்ச்சு கட் பண்ண கூட போதும். இந்தாண்ட ஒரு பைப்பிங், டபுள் பைப்பிங். நம்ம லூஃப் எப்பவுமே வந்து டபுள் பைப்பிங் இருக்கும். ஒரு 3 இன்ச்சுக்கு லூஃப் கட் பண்ணிக்கலாம். 3.5 கூட கட் பண்ணலாம் லூஃபு. இப்போ வந்து மார்க் பண்ண இடத்துல வந்து லூஃப் கரெக்டாக வச்சுப்போம். இப்போ வச்சு அப்படியே தைச்சிப்போம். கேன்வாஸோடு வந்து ஒரு நூல் மேலே இருக்கட்டும். ஒரு ரவை கொஞ்சமாக வந்து தள்ளியே போடுங்க. அப்போ தான் மடிக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து கீழே போய் சேராது, வெளியே தெரியாமல் இருக்கும். கேன்வாஸ் மேலே ஏற்றக்கூடாது. கேன்வாஸ் கொஞ்சம் வெளியே தைங்க, இல்லை கேன்வாஸ் பக்கத்தில் கூட தைச்சிக்கலாம். தைச்சிட்டு மேலே ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று போட்டுக்கலாம். தைச்சிட்டு மேலே ஒரு எஜ்ஜி தையல் நல்லா மடிச்சுட்டு மேலே ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று போட்டுப்போம். எஜ்ஜி தையல் போட்டு கீழே லூஃப் வந்து
நம்மளுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ வந்து இப்போ பண்ணிக்கலாம். இடுப்பு ரெடி பண்ணியாச்சு. பாருங்களும் கீழே வந்து மடிச்சு ரஃப் அடிச்சாச்சு. அதுக்குள்ளே கீழே நூல் காலி அடிக்குது. அதில் வந்து நூல் சுற்றின்னு வந்துட்டோம். நூல் சுற்றி எஜ்ஜிதல் போட்டோம். இப்போ இடுப்பு அட்டாச் பண்ணிக்கலாம். இடுப்பு வந்து அந்த கரெக்டாக வந்து அந்த ஜிப்பு பட்டி கரெக்டாக வச்சுங்க. அந்த ஜிப்புலேருந்து தான் கணக்கு பண்ணோம். அங்கேருந்து வச்சு கரெக்டாக அந்த எஜ்ஜில் போட்டுவாங்க. மேலே அட்டாச் பண்ணக்குள்ளே ஒரு நூல் மேலே வச்சு அட்டாச் பண்ணோம். இப்போ அட்டாச் பண்ணக்குள்ளே வந்து கரெக்டாக அந்த எஜ்ஜில் வரணும். பெல்ட்டு மேலே கேன்வாஸ் மேலே வந்து ஒரு நூல் கூட ஏறக்கூடாது. அந்த கேன்வாஸ் எஜ்ஜிலே போட்டுவாங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்தாண்டி அப்படியே தான் கரெக்டாக அந்த ஜிப் பட்டியிலேருந்து அப்படியே அட்டாச் பண்ண வரலாம். இப்போ வந்து கொக்கி பட்டி வந்து மடித்து தைச்சிப்போம். நல்லா டைட்டாக மடிச்சுக்குங்க. டைட்டாக மடித்து நல்லா வந்து ஃபினிஷிங் கொடுங்க. அப்போ டைட் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங் வந்து இது பண்ணுவோம். அடியில் நல்லா பார்த்துங்க. அடியில் நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு நல்லா எஜ்ஜிலே போட்டுவாங்க. பெல்ட்டு மேலே ஏறக்கூடாது. கரெக்டாக எஜ்ஜிலே போட்டுவாங்க. இதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ வந்து ஐப்பட்டி அடிச்சுப்போம். கொக்கி மடித்து வச்சு பார்த்து அளவு எடுத்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து கொக்கி அடிச்சுப்போம். கரெக்டாக அந்த மார்க்கில் வச்சுக்கோங்க. அங்கேருந்து கிராஸ் வச்சு தைச்சிட்டோம். இப்போ வந்து மடித்து ஒரு நல்லா எஜ்ஜு தையல் அதில் போட்டுப்போம். பேண்ட்டு பெட்டு மேலே மேலே கேன்வாஸ் மேலே இடுப்பு கேன்வாஸ் மேலே ஏறக்கூடாது. கரெக்டாக எஜ்ஜில் தைச்சிட்டு வருவோம். இடுப்பு வந்து 34, 17 இன்ச்சு வைக்க போகிறோம். 2 பக்கமும் ஜிப்புலேருந்து தான் கணக்கு பண்ணோம். எண்டுலேருந்து எப்பவுமே கணக்கு பண்ணக்கூடாது. ஜிப்புலேருந்து கணக்கு பண்ணிக்க. பாருங்க, 17 இன்ச்சு கரெக்டாக ஜிப்புலேருந்து தான் கணக்கு பண்ணுறோம். இந்த அண்ணியும் அதே போல் ஜிப்புலேருந்து தான் கணக்கு பண்ணோம். ஜிப்பு லாக்லேருந்து தச்சு இப்போ இடுப்பு தைச்சிக்கலாம். பேக் வந்து ஒரு ரஃப் அடிச்சு எடுத்துக்கணும். 3 தையல் போட்டுப்போம்.
அந்த இடு பீஸ் வந்து லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிப்போம். 2 பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிப்போம். மடித்து தைச்சிட்டு மேலே ஒரு லாக் போட்டுடலாம். வி ஷேப் வந்து லாக் போட்டுருவோம். இப்போ பாட்டம் ரெடி பண்ணிப்போம். 1 இன்ச்சு பாட்டம் வந்து மடித்து வச்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, பேண்ட்டு முடிய போகுது. ஈஸியாக வந்து பேண்ட்டு ஃபினிஷிங் முடிச்சிடுவோம். பாருங்கள், முடிச்சாச்சு. ஓகே பாய் நண்பர்களே, பேண்ட்டை முடிச்சிட்டோம்.